பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதாவது திருச்சிராப்பள்ளி மாவட்ட சுகாதார அலுவலகத்திற்கு கீழே இருக்கக்கூடிய தேசிய சுகாதார குழுமத்தின் கீழ் காணப்படும் பல்வேறு பணியிடங்களை தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு தான் இதில் வெளியிட்டிருக்காங்க. இது 19/7/2024 அப்ளிகேஷன் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பணியிடங்கள், எவ்வளவு சேலரி, எவ்வளவு வேக்கன்சிஸ் அப்படின்றத ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாவட்ட சுகாதார அலுவலகம் திருச்சிராப்பள்ளியில் செவிலியர், அதாவது மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் MLHPயில் 4 வேக்கன்சி இருக்குது. செவிலியர் பட்டய படிப்பு டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி முடித்த கேண்டிடேட்ஸ் அல்லது இளங்கலை செவிலியர் பட்டம் BSc நர்சிங் முடித்தவர்கள் அப்ளை பண்ணலாம். இளங்கலை செவிலியர் பட்டம் மற்றும் தாதியர் குழுமத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒருங்கிணைந்த பாடத்திட்டத்தில் இது இன்டகிரேட்டட் கோர்ஸ் முடித்தவர்களும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 1/7/2024 அன்னைக்கு 59 வயதுக்குள்ளே இருக்கணும். 18,000 ரூபாய் ஒப்பந்த அடிப்படையிலான தொகுப்பூதியம். அடுத்தது டென்டல் அசிஸ்டன்ட் பல் உதவியாளரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. 10ஆம் வகுப்பு முடித்துட்டு பல் மருத்துவருடன் பணிபுரிவதற்கான முன் அனுபவம் சான்று சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா 59 தான். 13,800 ரூபாய் இந்த போஸ்ட்டுக்கான சேலரி கன்சல்டேட் பேல. டிரைவர் ஊர்தி ஓட்டுநரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் கனரக வாகன ஓட்டும் உரிமம் இருக்கும். அதே மாதிரி 2 வருடம் முன் அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 13,500 ரூபாய் இதற்கான சேலரி. 59 தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் தரவு உள்ளீட்டாளரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. இளங்கலை கணினி அறிவியல் கம்ப்யூட்டர் சயின்ஸில் அண்டர் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் அல்லது கணினி பயன்பாடு பட்டய படிப்பு PGயில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான டிகிரி முடிச்சிருக்கணும், PG முடிச்சிருக்கணும். முதுகலை கணினி பயன்பாடு பட்டய படிப்பு முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தட்டச்சு அரசு அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் டைப் ரைட்டிங்கில் இங்கிலீஷ் மற்றும் தமிழில் டைப் ரைட்டிங் தெரிந்து அதற்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 13,500 ரூபாய் இந்த போஸ்ட்டுக்கான சேலரி. 59 வயது தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அடுத்தது இணை இயக்குனர் நலப்பணிகள் திருச்சிராப்பள்ளியில் வேரியஸ் வேக்கன்சிஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தா ரேடியோகிராஃபர் 2 வேக்கன்சி இருக்குது. சர்டிஃபைடு ரேடியோலஜி அசிஸ்டன்ட் அல்லது டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி முடித்தவர்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? 13,300 ரூபாய் இந்த போஸ்ட்டுக்கான ஒப்பந்த அடிப்படையிலான தொகுப்பூதியம். 59 தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அடுத்தது ஆடியோமெட்ரிஷியனை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி. பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் ஆடியோமெட்ரிஷியன் முடித்தவர்கள் அப்ளை பண்ணலாம். 17,250 ரூபாய் இதற்கான சேலரி. ஸ்பீச் தெரபிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி. டிப்ளமோ இன் ஸ்பீச் தெரபிஸ்ட் முடித்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அப்ளை பண்ணலாம். 17,000 ரூபாய் இந்த போஸ்ட்டுக்கான சேலரி. அடுத்தது ஆடியோலஜிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. இதற்கு டிப்ளமோ இன் ஆடியாலஜி முடிச்சிருந்தாங்கன்னா அப்ளை பண்ணலாம். 23,000 ரூபாய் இதற்கான சேலரி. மருத்துவ பணியாளர் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி இருக்குது. 8ஆம் வகுப்பு பயின்று இருக்க வேண்டும். அதே மாதிரி எழுத படிக்க தெரிந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8,500 ரூபாய் இதற்கான சேலரி தொகுப்பூதியம். பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் MPHW பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. 8ஆம் வகுப்பு தெரிஞ்சு பெற்றிருக்கணும். அதே மாதிரி தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்கணும். சரிங்களா? 8,500 ரூபாய் இந்த போஸ்ட்டுக்கான சேலரி. அடுத்தது பாதுகாவலர் செக்யூரிட்டி கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி. இதுக்கும் 8th படிச்சிருக்கணும், எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. 8,500 ரூபாய் இந்த போஸ்ட்டுக்கும் தொகுப்பூதியமாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது முதல்வர் அரசு தலைமை மருத்துவமனை திருச்சிராப்பள்ளி GHயில் பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட்டு ஒரு வேக்கன்சி இருக்குது. BPT பேச்சுலர் இன் ஃபிசியோதெரபி முடிச்சுட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். 4 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவையில்லை. 13,000 ரூபாய் இதற்கான சேலரி. அடுத்தது லேப் டெக்னீஷியன் ஆய்வக நுட்பனரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி. DMLT டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி முடித்தவர்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? 13,000 ரூபாய் இதற்கான சேலரி. மருத்துவமனை உதவியாளர் ஹாஸ்பிட்டல் அட்டெண்டரை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி இருக்குது. 8ஆம் வகுப்பு முடிச்சுட்டு தமிழ் எழுத படிக்க தெரிந்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். 8,500 ரூபாய் இதற்கான சேலரி. அடுத்தது ட்ராமா ரெஜிஸ்ட்ரி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி. பேச்சுலர் டிகிரி இன் BSc முடித்தவர்கள் அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ இன் நர்சிங் முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். 11,200 ரூபாய் இந்த போஸ்ட்டுக்கான சேலரி. அடுத்ததாக இருக்கிறது மாநகர் நல அலுவலர் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி HWC மெடிக்கல் ஆஃபீஸர் மருத்துவ அலுவலர். இதில் 2 வேக்கன்சி இருக்குது. இளங்கலை மருத்துவ படிப்பு MBBS முடித்தவர்கள் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக மருத்துவ கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும். ரெஜிஸ்டர்டு MBBS கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 60,000 ரூபாய் இந்த போஸ்ட்டுக்கான சேலரி.
மருத்துவமனை பணியாளரை பொறுத்த வரைக்கும் 7 வேக்கன்சி இருக்குது. சப்போர்ட் ஸ்டாஃபில் 8ஆம் வகுப்பு முடிச்சுட்டு எழுத படிக்க தெரிந்த கேண்டிடேட்ஸாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அப்ளை பண்ணலாம். 8,500 ரூபாய் இந்த போஸ்ட்டுக்கான சேலரி. அடுத்தது செவிலியர் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் பொறுத்த வரைக்கும் 6 வேக்கன்சி இருக்குது. செவிலியர் பட்டய படிப்பு, அதாவது டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி முடித்திருக்கணும், அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும், அல்லது பிஎஸ்சி நர்சிங்லேயே வந்து இன்டெகிரேட்டட் கோர்ஸ் முடித்தவர்களும் அப்ளை பண்ணலாம். 18,000 ரூபாய் இந்த போஸ்ட்டுக்கான சேலரி. சரிங்களா? இது வந்து முழுக்க ஒப்பந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய தற்காலிகமான பணியிடங்கள். 11 மாதங்கள் வரைக்கும் இருக்கும் இந்த கான்ட்ராக்ட் பேசிஸ். ஒன்ஸ் இந்த கான்ட்ராக்ட் பேசிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? எந்த டைம்லேயும் வந்து பர்மனெண்ட் பண்ண மாட்டாங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து அடுத்தடுத்த ஜாப்க்கு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் வந்து 31/7/2024 புதன்கிழமை மாலை 5 மணிக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் அனுப்புறதுக்கான கடைசி நாள் மாவட்ட சுகாதார அலுவலகம், ரேஸ் கோர்ஸ் ரோடு, ஜமால் முகமது கல்லூரி அருகில், டிவிஎஸ் டோல்கேட், திருச்சிராப்பள்ளி 620020 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். இதற்கான லேண்ட்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நேரில் அல்லது பதிவு தபால் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலமாக மட்டும்தான் வந்து அப்ளிகேஷன் அனுப்பணும். சரிங்களா? இது வந்து 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே நேரில் கொடுக்குற மாதிரி அப்படின்ற மாதிரி இருந்தால் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணுவாங்க. சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். வேரியஸ் வேகன்சிஸ் இருக்குது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இதில் இருக்கக்கூடிய கோர்ஸ் எதாவது முடிச்சிருக்காங்க, ஜாப் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.